அம்மாவின் வழியில் கட்சியை வழிநடத்தவும் கழகத்தின் மையப்புள்ளியாக இருந்து செயல்படவும் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் சின்னம்மாவை இன்று நேரில் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தனர். அம்மாவுக்கு பிறகு அஇஅதிமுகவை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர் சின்னம்மா மட்டுமே எனவும் அவர்கள் உறுதியுடன் தெரிவித்தனர். அம்மாவுடைய அந்த எட்டுக்கோட்டையான அதிமுகவை காப்பாற்றுவதற்கு சின்னம்மாவை தவிர வேறு நாதி இல்லை என்பதுதான் என்னுடைய அழுத்தம் திருத்தமான கருத்தாக இந்த நேரத்தில் அம்மாவுடைய அடுத்த வாரிசுங்கிறதுக்கு 100% சரியானவங்க சின்னம்மா வி.கே. சசிகலா தவிர அவங்கள தவிர யாருக்கு அந்த பெருமை கிடையாது, உரிமை கிடையாது. எங்க கட்சியில் யாருக்கு அந்த தகுதியே கிடையாது. ஆனா அடுத்து நம்ம தான் எல்லாத்துக்கும் தகுதி படுத்த ராத்திரி விடிய விடிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அம்மா முன்னால உட்காந்துருப்பாங்க, இவங்க பின்னால உட்காந்துருப்பாங்க. அத்தனை நல்லது கெட்டது அவ்வளவு இவங்களுக்கு தகுதி. அது கட்சி நடத்தின விதங்கள், ஆட்சி நடத்தின விதம், தேர்தல் சந்தித்த விதம், மக்களை ஓட்டு கேட்ட விதம், தலைவர்கள் செஞ்சது, கூட்டணி அமைச்சது. எதிர்கட்சிகள் எப்படியாவது இதில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற அவர்களே எஸ்எம்எல் போல பல்வேறு செய்திகளை வெளியே கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் சின்னம்மா அவர்கள் மீண்டும் தலைமை ஏற்று இதற்கு பொறுப்பேற்றால் தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். சின்னம்மா அவர்கள் உடனடியாக இதற்கு தலைமை ஏற்க வேண்டும், கழகத்தை காக்க வேண்டும், இந்த 1.5 கோடி தொண்டர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் சின்னம்மாவால் மட்டும்தான் முடியும் என்பது எங்களது திடமான நம்பிக்கை. இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய தகுதி சின்னமாக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதங்கத்துல இப்ப இந்த வலைத்தளங்கள் தவறா அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பமாக சொல்லி எல்லாத்துக்கும் இந்த ஆதங்கம் எப்படியாவது சின்னமா தலைமையாற்றணும் இந்த இயக்கத்துல எல்லாருமே போய் வலியுறுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா மற்றவங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய, அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அதிகமா பெண்கள் செல்வாக்கு தான் இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், உலகத்திலே யாருக்கு இல்லை அந்த அளவுக்கு சின்னம்மா அவர்கள் தான். அதாவது ஆரம்ப காலம் முதல் அம்மா அவர்களுக்கு முழுமையாக எல்லா விதத்திலும் இப்ப இன்னைக்கு கழகத்திலும் சரி எல்லாத்துக்கும் உதவியா இருந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லா தாய்மார்களுக்கும் தாய் குலத்துக்கு தெரியும். ஆகவே சின்னம்மா தலைமையை கொண்டு எல்லாத்துடைய ஆதங்கம் விருப்பம் எல்லாருமே சின்னம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு கண்டிப்பா நீங்க பதவி வைக்கணும் எல்லாருமே போய் கேட்டிருக்காங்க. எல்லா கீழ்மட்ட தொண்டர்களும் எல்லாருமே அதுதான் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் கண்டிப்பா நடக்கும். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தியாக சுடர். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச்செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் சின்னம்மா அவர்கள் என்பதுதான் அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்தும் வேண்டுகோளும். அதைத்தான் இயக்கத்தில் இருக்கிற முன்னோடிகளும் சாதாரண தொண்டர்களும் பெண்களும் பொதுமக்களும் சாதாரண மக்களும் சந்தித்து சின்னம்மா அவர்களை, மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை இன்னைக்கு வேண்டுகோளாக சின்னம்மா அவர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கழகம் சிந்தாம சதராம இருக்கணுமா, அம்மாவுடைய லட்சியம் பிரதிபலிக்கணும்னா அதிமுகவுக்கு சின்னம்மா தான் தலைமை இருக்கணும். இதுதான் எல்லா தொண்டனும் எல்லாரும் விரும்புறது. இதுதான் கட்சி ஏழைப்பாளைகளை நம்பக்கூடிய ஏழைப்பாளைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் என்பது தமிழக மக்கள் தெரிஞ்சது உண்டுமா. எனவே அந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரே லட்சிய தலைவராக நாங்கள் சின்னம்மாவை தான் பார்க்கிறோம். அம்மா அவர்களுடைய தலைமை ஏற்க வேண்டும், மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்பதனுடைய எண்ணிக்கை இமயமென உயர்ந்திருக்கிறது. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்று இந்த மக்களை காப்பாற்றுகிற போது தியாகத்தின் திருவுருவமாக இருந்தவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் என்பது எங்களை போன்ற தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அதே போல இந்த நாட்டில் உள்ள நல்லோர்களுக்கும் அனைவருக்குமே நன்றாக தெரியும் அவருடைய தியாகங்கள்.